ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரவிந்த். வெல்கம் டு ஆர் ஃப்ரீ ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ISO, அதாவது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு ISO எப்படி ஈஸியாக கற்றுக்கலாங்கிறத ஒரு டெக்னிக் சொல்லி தர போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ISO இவங்க தான் உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் சில ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க கேமராவோட சென்சிட்டிவிட்டிக்கும் சில வித ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காங்க, சில வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. அதுதாங்க சிம்பிளாக சொல்லணும். ISO சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ISO உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். லெஸர் த வேல்யூ கிரேட்டர் த பிக்சர் குவாலிட்டி. அதாவது ISOட வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கும் உங்கள் பிக்சர் குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், ISO வேல்யூ இப்போ ஜாஸ்தி வச்சா என்னாகும்? அதாவது நீங்கள் ISOட வேல்யூவை ஜாஸ்தி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் பிக்சரோட குவாலிட்டி குறையும். அதாவது எந்த விதத்தில் குறையும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிக்சரில் நாய்ஸ் இல்லைனா கிரெயின்ஸ்னு வரும். அதாவது நீங்கள் ஜூம் பண்ணும்போது உங்கள் பிக்சரில் புள்ளியாக இருக்குங்க, அதுதான் வந்து நாய்ஸ் இல்லைனா கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. நான் யூஸ் பண்ணுற கேமரா வந்து ஒரு செமி ப்ரொஃபஷனல் கேமரா, Canon 70 Mark II. இதில் வந்து ISOக்குன்னு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சில என்ட்ரி லெவல் கேமராஸில் ISO வந்து நம்ம மெனுவில் போய் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ISO பட்டன் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சில வேல்யூஸ் ஓப்பன் ஆகும். என் கேமராவோட லோவஸ்ட் ISO வேல்யூ பார்த்தீங்கன்னா 100, மேக்ஸிமம் ISO வேல்யூ பார்த்தீங்கன்னா 51,200. இது வந்து ஒரு கேமராக்குமே வேரி ஆகும். சில ப்ரொஃபஷனல் கேமராஸ் எல்லாம் லோவஸ்ட் ISO வேல்யூவே 50 இருக்கும், மேக்ஸிமம் ISO வேல்யூ வந்து 1 lakh மேலே கூட இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ISO நம்ம எங்கெங்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஃபர்ஸ்ட் விஷயம் லோ லைட். செகண்ட் விஷயம் ஹையர் ஷட்டர் ஸ்பீட் 1/4000, 1/8000 அந்த மாதிரி இதில் நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கிறீங்கன்னா, இல்லைனா வந்து ஹையர் f-stop, அதாவது F11, F13 அந்த மாதிரி இதில் நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கிறீங்கன்னா. ஹையர் ஷட்டர் ஸ்பீட் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட் ஃபோட்டோ எடுக்கும்போது தான் ஹையர் ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஹையர் ஷட்டர் ஸ்பீடில் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களோட ISOவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹையர் f-stop வந்து எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது, ஏதாவது லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது எல்லாமே உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணுன்றப்போ நீங்கள் வந்து ஹையர் f-stop வச்சு எடுப்பீங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் உங்கள் ISOவை ஜாஸ்தி பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஹையர் ஷட்டர் ஸ்பீடுக்காக மட்டும்தான் ISO இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹையர் f-stopக்கு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஸ்பீட் லைட்டை வச்சு கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு லோ லைட் சுச்சுவேஷனில் ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா, உங்கள் சப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் ஸ்டேஷ்னரியாக இருக்குன்னா, நீங்கள் உங்கள் கேமராவை ட்ரைபாடில் போட்டு உங்கள் ஷட்டரை வந்து லோவர் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்கள் ஏன் ட்ரைபாடில் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50 mm லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதோட ஃபோக்கல் லென்த் வந்து 50 mm. நீங்கள் வந்து அந்த லென்ஸில் 1/60 வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித ஷேக்குமே இருக்காது. அதுக்கு கம்மியான ஷட்டர் ஸ்பீடில், அதாவது வந்து 1/50, 1/40, 1/30 நீங்கள் எடுக்கும்போது வந்து உங்கள் கேமராவில் ஷேக் தெரியும். அந்த மாதிரி ஷேக் தெரியாமல் இருக்கக்காக தான் நீங்கள் உங்கள் கேமராவை ட்ரைபாடில் போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லோவர் ஷட்டர்ஸில் எடுக்கும்போது உங்கள் பிக்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ISO இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நம்ம ISO இன்க்ரீஸ் பண்ணாமே உங்கள் பிக்சர்ஸை நல்லா எக்ஸ்போஸ்டாக எடுக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் சப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரே இடத்துல இருந்தால் மட்டுமே இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். உங்கள் சப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டில் இருந்தால் இந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. உங்கள் கேமராவை ப்ரோக்ராமிங் மோடில் செட் பண்ணுங்கள். அதாவது பீனு போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் செட் பண்ணும்போது வெறும் நீங்கள் ISO மட்டும் தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற ஷட்டர் ஸ்பீட் அப்போச்சர் வந்து கேமராவே பார்த்துக்கும். ஓகே, இப்போது ISO எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் ISO 5000 வச்சு எடுக்கிறேன். ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 40 to 15 காமிக்குது. f-stop வந்து 5 காமிக்குது. ஃபோட்டோ எடுக்கிறேன். வந்து நான் ஒரு 8000 வச்சு எடுக்கிறேன். இப்போது ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 15 காமிக்குது. f-stop 5 காமிக்குது. வந்து ஒரு 12800 வச்சு எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு வந்து 18 காமிக்குது. f-stop வந்து 5 to 5.6 காமிக்குது. இப்போ நீங்களே பார்க்கலாம் ஒரு இமேஜ்லையுமே நாய்ஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. என்ட்ரி லெவல் கேமரா சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1000D, 700D அந்த மாதிரி கேமராஸ் எல்லாம் உங்களோட ISOவை மேக்ஸிமம் 500 வரைக்குமே கொண்டு போகலாம். உங்கள் பிக்சர்ஸ் நல்லா பார்க்கவே டீசெண்டாகவே இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நிறைய கேமராஸ் லைக் 70 Mark II, 5D Mark IV இந்த மாதிரி செமி ப்ரொஃபஷனல் கேமராஸ்லாம் வந்து நீங்கள் ISO 6400 வரைக்குமே போகலாம். உங்களுக்கு ஒரு இமேஜஸ் ரொம்ப டீசெண்டாகவே கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் கேமராஸில் பார்த்தீங்கன்னா 1DX, D4S இந்த மாதிரி கேமராஸ் எல்லாம் வந்து நீங்கள் ISO 12800 வரைக்கும் கூட வச்சு எடுக்கலாங்க. உங்களுக்கு பிக்சர்ஸ் ரொம்பவே டீசெண்டாக இருக்கும். ஏன்னா இந்த கேமரா விலைகளை பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம்.
இதிலிருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுதுங்க. நம்ம கேமரா எவ்வளோக்கு லோ லைட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கேமராவோட விலையும் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள், நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிங் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம்,